ஓம் குருவே போற்றி. நவக்கோள்களையும் வணங்கி அகில உலக மகளிர் பேரவையின் நிறுவனர் திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், குழுவில் பயணிக்கும் ஜோதிட ஆசான் குருமார்களுக்கும், சக தோழர்களுக்கும், தோழிகளுக்கும், சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர் நாடி ஜோதிடர், சேலத்திலேருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு பார்த்திங்களா சிம்ம ராசிக்கு உண்டான குரு பயிற்சியுடைய பலன்களை கூறலாம் என்று உள்ளேன். நம்ம பார்த்திங்களா மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11/5/2025 அன்று மதியம் 1:24 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. எல்லாருமே வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவர், திருமணத்துக்காகட்டும் எல்லா கேள்விகளுக்கும் குரு பலம் இருக்கா, குரு பெயர்ச்சியா இருக்கு, என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், நண்பர்கள் முதல் கொண்டு உறவினர்கள் எல்லாமே நம்மளுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்னுடைய ராசியை சொல்லி எல்லாமே கேட்பாங்க. குரு பெயர்ச்சிங்கிறப்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா கேட்பாங்க. நம்ம சொல்றப்ப பரவாயில்ல, அப்படிதான் இருக்கு, சரி இனிமேல் நாங்கள் கவனமா இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்குவாங்க. நான் சிம்ம ராசிக்கு பேசுகிறேன். நம்ம சிம்ம ராசி அப்படின்னோமா, அங்கே பார்த்தீங்களா சூரிய பகவான் பார்த்தீங்களா தன்னுடைய ஆட்சி பலனோட இருப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தனித்துவமான ஒரு ராசி. தன்னுடைய தொழில், நிர்வாகம், குடும்பம், ஒழுக்கம், பதவின்னு சொல்லிட்டு மிக மிக ஒரு கட்டுக்கோப்பா, நேர்த்தியா, நேர்மையா, யாருக்கும் ஒரு தலை வணங்காத, தன்மேல் உள்ள ரொம்ப ஒரு அதீத நம்பிக்கை, என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை பார்த்தீங்களா சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு தனித்துவம். சிம்ம ராசி சூரிய பகவானுடைய முழு பலம் பெற்றது இல்லையா? அப்போ சிம்ம ராசி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சரினா சரி, தவறுனா தவறு. சூரிய பகவானுடைய முழு ஆட்சி பெற்ற அமைப்பு சிம்ம ராசிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பொருந்தும். நம்ம சிம்ம ராசிக்கு 11ஆம் பாவத்தில் பார்த்தீங்களா குரு பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. குரு பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதே ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான். லாபஸ்தானம் இல்லையா? தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு. இதற்கு முன்னாலுமே பார்த்தீங்களா சிம்ம ராசிக்கு 10ஆம் பாவத்துல குரு இருப்பது பார்த்தீங்களா தொழில் நல்ல சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கும். புதிய தொழில் தொடங்கியிருப்பாங்க. தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலை எல்லாமே இருந்திருக்கும். இப்ப அதை விட ஒரு படி தாண்டி, அதை விட ஒரு படி மேல 11ஆம் பாவ லாபஸ்தானத்துக்கு இருக்கிறப்ப இன்னும் கூடுதல் வருமானம் இருக்கும், சேமிப்பு இருக்கும். 11ஆம் பாவம் தான் நம்மளுடைய கஜானா, சேமிப்பு சிறப்பா இருக்கும். சரி, 11ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் தன்னுடைய சிறப்பு பார்வையால 5, 7, 9 பார்வையால பார்ப்பாரு. அப்படி நம்ம பார்க்குறப்ப சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமா துலாம பார்ப்பாரு, துலாம் ராசியை பார்ப்பாரு. அப்ப சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், முயற்சி, வீரியம், தைரியம், எண்ணம், இயக்கம், ஆற்றல் எல்லாம் நம்மளுக்கு 3ஆம் பாவம் தானே. போட்டித் தேர்வு எழுதுறது தான் 3ஆம் பாவம், கை. அந்த 3ஆம் பாவம் குழந்தைங்க இந்த டிஎன்பி எக்ஸாம் எழுதுறது, போட்டித் தேர்வு, என்ட்ரன்ஸ் எழுதுறது, நீட் தேர்வு எழுதுறது எல்லாமே இந்த சிம்ம ராசி குழந்தைகள் நம்ம கேட்குறப்ப, வாடிக்கையாளர்களுடைய குழந்தைகள் கேட்குறப்ப நம்ம அழகா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா பிள்ளைங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. கரெக்டா நல்ல ஒரு மதிப்பெண்ல அந்த ஜாப்ல போய் உட்காருவாங்க, அந்த கல்வி நிலையில போய் உட்காருவாங்க. நம்ம சொல்லலாம். எங்களுக்கு 3ஆம் இடம்தான் எண்ணம், இயக்கம், ஆற்றல், தைரியம், முயற்சி. இந்த 3ஆம் பாவம் தான். அதை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால பார்க்கறதுனால சிம்ம ராசியிலிருந்து 3ஆம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். அடுத்தமா நம்ம பார்த்தோமா மிதுனத்திலிருந்து தன்னுடைய சுப பார்வை 7ஆம் பார்வையா தனுஷை பார்க்கறாரு, தனுசு ராசியை பார்க்கறாரு. அவருக்கு அது 7ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் இல்லையா? 5ஆம் இடங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை குழந்தை பிரச்சனை, குழந்தை தாமதம், கருவுற்று கருசிதைவு ஏற்படுறது, டெஸ்ட் டியூபிக்கு
கொஞ்சம் முயற்சி செஞ்சவங்க எல்லாமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான அமைப்பா இருக்கும். ஏன்னா குரு தன்னுடைய ஆட்சி வீட்டை வந்து அவருடைய 7ஆம் பார்வையா பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்களா அந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறாரு, பிளஸ் அந்த பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கறாரு, குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறாருங்கிறப்ப அந்த சிம்ம ராசிக்கு உண்டான முழு பலனே கிடைக்கும். இதுவரை சொத்து தகராறு, பூர்வீக பிரச்சனை, பூர்வீகத்துல சொத்து தகராறு இருந்தது, நிலத்தகராறு இருந்தது, இது எல்லாமே வந்து பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல நல்லபடியான ஒரு சுமூகமான ஒரு நிலையை கொடுக்கும். அது ஒண்ணு. சிம்ம ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்களா 5ஆம் இடம் குரு பகவான் 11ஆம் பாவத்திலிருந்து பார்க்கறதுனால தன்னுடைய குழந்தைகளால அந்த பெற்றோர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். தன்னுடைய குழந்தைகளால பெற்றோர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். கல்வியில நல்ல ஒரு நிலையை அடையிறது, நல்ல குழந்தைங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு கல்வி துறையில வர்றது, நல்ல ஒரு ஜாப்ல உட்கார்றது, அல்லது நிறைய போட்டி பந்தயத்துல பரிசு பதக்கம் அப்படி வாங்குறது, இது மாதிரி அந்த குழந்தைய பேரை சொல்லி பெற்றோர்களுடைய பேரை சொல்லுவாங்க. அந்த குழந்தை பேரை சொல்லித்தான் பெற்றோர்களுடைய பேரை சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு பேர் புகழ். சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமா இந்த 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 காலகட்டத்துல இதை வந்து ரொம்ப உணர்ந்து சந்தோஷப்படுவாங்க. என் குழந்தை இந்த போட்டிக்கு போய் இந்த பரிசு வாங்கிட்டு வந்தான், என் குழந்தை வந்து இதுல ஃபர்ஸ்டா வந்திருக்கான், இதுல செகண்டா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுற காலம் இது. நல்ல ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து பாத்தீங்களா தன்னுடைய சிறப்பு பார்வை 9ஆம் பார்வையா கும்பத்தை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா கும்பத்தை பார்ப்பாரு. சிம்ம ராசிக்கு அது 7ஆம் பாவமா வரும். 7ஆம் பாவமா வரப்ப திருமணம், இவ்வளவு நாள் திருமணம் தடை தாமதமா இருந்த காலம் எல்லாமே போய் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, திருமண பந்தத்துல இந்த காலகட்டத்துல இணைவாங்க. நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி பேர் புகழ் பதவி பட்டமெல்லாம் நம்ம 9ஆம் பாவம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த 9ஆம் பாவங்கிறப்ப அந்த புகழ் பேர் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். கூட்டு தொழில், நண்பர்கள், ஆதாயம், இது எல்லாமே வந்து பாத்தீங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். நம்ம குரு பகவான் வந்து பாத்தீங்களா கிரகங்களே ரொம்ப மிக மிக சுபத்துவம் வாய்ந்தவர் வந்து பாத்தீங்களா குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி தோஷமும் விலகும் சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அனுபவ ரீதியா ஜாதகத்திலையும் பார்க்கிறோம். எப்பவுமே வந்து பாத்தீங்களா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்தையோ ராசியோ குரு பார்க்கணும். லக்னத்தையோ ராசியோ குரு பார்த்தவள் ஒரு எவ்வளவு ஒரு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஒரு துன்பமான காலகட்டங்கள் இருந்தாலும், திசா புத்திகள் எல்லாமே வந்து கடுமையான ஒரு பகையான காலில் இருந்தால் கூட குரு பகவான் பார்த்தாரா அந்த தோஷங்கள் மட்டுப்படும், கொஞ்சம் தாங்கி பிடிக்கும். அந்தருடைய வீரியம் குறைஞ்சி அந்த திசா புத்திகள் எல்லாமே இவருக்கு வந்து நன்மையை செய்யும். எப்பவுமே வந்து பாத்தீங்களா லக்னத்தையோ ராசியோ லக்னாதிபதி குரு பார்க்கணும். குரு பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமானுஷ்ய சக்தி இருக்கும். லக்னத்தையும் ராசியும் லக்னாதிபதியுமே 3 பேத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்தையும் ராசியும் லக்னாதிபதியும் குரு பார்த்தால் 5, 7, 9ஆம் பார்வையா குரு பார்த்தால் அமானுஷ்ய சக்தி இருக்கும். எதிர்காலத்துடைய கணிதம் வந்து அவங்களுக்கு தெரியும். பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த காலகட்டத்துல இது நிகழும் அப்படிங்கிற அந்த அமானுஷ்ய சக்தி வந்து இருக்கும். இது வந்து நம்ம நிறைய ஜாதகத்தை நம்ம அனுபவத்துல பாக்குறோம். கணவன் சொல்லுவாரு, ஆமாங்க எங்க வீட்டுக்காரம்மா அப்படியே சொன்னிச்சு, ஆனா பாத்தீங்களா இப்ப இருக்கிற அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே பிற்காலத்துல நடக்கக்கூடிய செயல்முறைகளை இந்த அம்மா முன்கூட்டியே உணரும் சக்தி இருக்கும் இந்த அம்மாவுக்கு. நிறைய பேர் ஜாதகத்தில் நம்ம அனுபவத்தில் இதை பார்க்கிறோம். இது மாதிரி அவரவர் ஜாதகத்துல நீங்களும் ஒப்பிட்டு பாருங்கள். குரு பகவானுடைய அருள் நம் குழுவில் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் அன்னை அகிலாண்டேஸ்வரி அன்னையும் வணங்கி அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வாய்ப்பளித்த திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிடர் கோமதி மகேஷ்குமார். என்னுடைய தொலைபேசி எண் 75 98 63 99 35. நன்றி.